அவ்வளோ வெயிட் ஆகுதுடா எப்பா. இப்போ இது மூணுமே என்ன பண்றது? யாருன்னா பாத்திர வித்துற போறானுடா எப்பா. நடா ரவியா என்ன பண்ணினுக்கிறா? ஐயோ பொம்மை வந்துட்டானே. ஒன்னும் இல்லடா சும்மா உட்காந்துக்கிறேன். எது மேல பண்ணிக்கிறேன்னா அது தலைகாணி நல்லா மெத்துனுக்குது, அதனால உட்காந்துக்கிறேன். ஏய் தலைகாணி உட்காந்து ஆயுத்த கால ஸ்ட்ராங் ஆகுதா? இது ஸ்ட்ராங் தலைகாணி. இப்ப நீ போறியான்றா? நல்லா மூஞ்சில அச்ச மாதிரி பேசுறா. மூஞ்சில அச்சம் மாதிரினா மூஞ்சில அச்சம் பேசுவோம். இங்க போடா. இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல ரவி. டேய் போடான்றா போடா. சும்மா தொலைகுத்துன்னு இருக்காதா? யாராக நீயா? டேய் என்னத்து மேல உட்காந்துக்கிற? அது ஒண்ணே இல்ல, நான் சொல்றேன். இவனை அமுச்சு விடு. அனுப்பிச்சு விடா. ஏன்னா நினைக்கிற ஊர் வாசல்ல உனக்கு அறிவு கட்டவனா? நோ நான் சும்மா அவரு கட்டுவனான்றா. வயிற்றுக்கு நடா துன்றா, வயிற்று சோத்த நடா துன்றா. ஒப்ப உன் நிலைமை சொல்லி வளர்க்குறியா? ஏன் வீட்டுல வாசல் நிக்கிற? நான் ஆளுக்கு தீட்டுறீங்க. இருங்க எங்க அப்பா கொண்டு வந்து வச்சுக்கிறேன். இவங்க அப்பா பொண்ணு வச்சுக்கிறாங்க. போடா. எப்போ சிமெண்ட் மூட்டை. டேய் சிமெண்ட் முட்டியாதா? நீ சொல்லும் போதே எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு, அதான் தேத்தி விட்டேன். வந்து தொண்ணு கேட்டுருந்தான்ப்பா, அதான் கடுப்பாயி போச்சு. சரியா எங்க இந்த ஆட்டி போட்டு வந்தா? எப்போ வர வயல வீடு கட்டியிருந்தாங்கப்பா. சிமெண்ட் மூட்டை அப்படியே போட்டு வேலை செஞ்சிருந்தாங்க. நான் நைஸா தூக்கின்னு வந்துட்டேன். செம்ம வெயிட்டு. 50 கிலோ வச்சா? சரி உள்ள வச்சிடலாமா? ஐயோ என்னாலாம் நவுத்த முடியாது. அப்படியே யாருன்னா தட்டி விட்டுடலாம்ப்பா. அப்படியா சொல்ற? நீ சொல்றது கரெக்ட் தான். அது ஒருத்த வரான். மணி 12 சாப்பாடு டைம், பசி வேற எடுக்குது. ஏமா கடைக்காட்டு வந்து போறா? எங்க அவ்வளவு அவசரமா போறாங்க? வா. என்னண்ணா அப்படியே போனா எப்படியா? இப்படி வாடா கொஞ்சம். என்ன சொல்லுங்க, பசி வேற எடுக்குது. எப்பா சிமெண்ட் மூட்டை ஒண்ணு இருக்குதா? வீடு வீடு கட்ட வாங்கிக்கேன். சிமெண்ட் மூட்டியா? ஒரே ஒரு மூட்டை வச்சு நான் என்ன பண்றதா? ஏதாவது பண்ணா வாங்கிக்கண்ணா, கம்மி ரேட்டு கொடுக்குறோம். கடையில கூட அவ்வளவு ரேட் இருக்காது, பாதிக்கு பாதி குறைச்சு தரோம். எப்பா ஒரு மூட்டை வச்சு நான் என்னப்பா பண்ண போறேன்? எனக்கு அதெல்லாம் வேணாம்பா. என்னன்னா பாதி ரேட்டு கம்மி பண்ணி தரோன்றா வானான்றா? சரி உடுப்பா, கால்வாசி ரேட்டுக்கு தரேன்பா. கால்வாசி ரேட்டா? யோசிக்கிற பேரு காசு எடுனா கொடுத்துட்டு வாங்கிட்டு போ. தம்பி சம்மர் ஆப்பரு, சிமெண்ட் எடு கொண்டாடு. சிமெண்ட் வச்சு நான் கேக்கா செஞ்சு சாப்பிட போறேன், கொண்டாடுன்றா. நோ எத்துன்னு போனா கால்வாசி ரேட்டு தானே. விட மாட்டீங்களே. சரி எவ்வளோப்பா? கடையில வாங்கினா 2000 ரூபாய் இருக்கா? ஒரு 500 ரூபாய் கொடுத்துட்டு போப்பா. 2000 ரூபா 500 ரூபா கொடுத்து எடுத்துட்டு போகணுமா? கால்வாசி ரேட்டு தானே, குத்துட்டு போனா டக்குன்னு. போடா நீங்களும் உங்க சிமெண்ட் மூட்டியும். புதுசா வாங்கினாலும் 250 ரூபா தான்டா. 250 ரூபாவா? எப்பா என்னப்பா சொல்றாரு? அவள் தான் பழுதுரா. நீ நோ 2000 ரூபாய்ட்டா? முன்ன பின்ன வாங்கிதான் தெரியும், நம்ம எங்க வாங்கிக்கிறோம். சரி விட நான் பாத்துக்கிறேன். ஏம்பா இது வெளிநாட்டு சிமெண்ட், துபாயில இருந்து வந்துக்குது. துபாயில இருந்து சிமெண்ட் வருதா? போடா திட்டு முடிஞ்சுங்களா? எங்க திண்டு வந்தீங்க? இங்கப்பா திருடுன்னா அவள் தான் தெரிஞ்சுக்கோ. சிமெண்ட் வாங்கலாம் போய்க்கினே இருப்பா. சே பசி டைம்ல கடுப்பு எடுத்து விட்டுச்சிங்களா? டேய் 250 ரூபாய் இதா கஷ்டப்படுத்திக்கிட்டு வந்தா? எனக்கு நான் ரேட்டு தெரியும். ஏடா குப்பா, அப்ப நம்மள டிஸ்கஷன் பண்ணிக்கிறீங்க. எப்போ பிஞ்சு கண்ணு தள்ளி விட்டுலாமா? அவன் எங்க வாங்க இது போடுமா? வாடா பிச்சுக்கண்ணா. என்ன மூட்டையில தங்கம் வெள்ளி வைடூரு எல்லாமே இருக்குது மூட்டில். தங்கம் வெள்ளி வைடூருமா? என் பேக்கெட்ல நீங்க கொட்டி விட. கொழுப்பை பத்தியா? பாக்கெட்ல கொஞ்சம் கொட்டி விடணுமா? ஓ பிஞ்சு கண்ணா சும்மா காமெடி பண்ணிருக்காது. நான் போனேன். என்னப்பா தம்பி, நான் உன்னுடைய ஃப்ரெண்ட் இல்லை தானே? ஃப்ரெண்டே இல்லை, மண்ணா கட்டியே இல்லை, போயா. என்ன பண்ணுகிறா? கோவப்படுறேன். கோவப்படாத, கண்டுபிடிச்சி தானே. டேய் போர்க்கால வருது எப்படியா சமாளி. நான் பாத்துக்கிறேன். வாமாப்ல நம்மப்பிள்ள உங்க அப்பா அதிர்ஷ்டம் வாய மூணு கொம்முனுக்குறான். அது சீக்ரெட் மேட்ச், எங்க 3 பேருக்கு தான் தெரியும். என்ன 3 பேருக்கு தெரியும்? தங்கம் வெள்ளி வைடூரியம். இதான் நீ வேற காமெடி பண்ணிருக்காதா? நம்மப்பிள்ள சொல்றான் அந்த பிஞ்சுக்கண்ணா. இல்ல மாப்பிள்ள, வெள்ளிக்கிழமை அப்புறம் திங்கக்கிழமை வரும்னு சொல்றா போல. நான் வெள்ளிக்கிழமை அப்புறம் சனிக்கிழமை தான் வரேன்னு சொல்றேன். அந்த வாக்குவாதம் என்னமோ விஷயம் மாறிக்கிற. அத கோயால 8 மேல விடுவேன், கொம்னுறா. நான் கண்டுபிடிச்சி ஆகணும், இல்லைன்னா கோவம் வந்துடும் எனக்கு. என்ன மாப்பிள்ள, என்ன பிரச்சனை? இவன் வீடு கட்டுறான் போலிக்குதா, சிமெண்ட் மூட்டை போட்டுக்கிறான், எவனும் நடிச்சுன்னு போயிட்டுக்கிறான். நம்மப்பிள்ளா இந்த பக்கம் எவனும் சிமெண்ட் மூட்டை தூக்கின்னு போனானா? சொல்லுங்க, எனக்கு வர கோவத்துக்கு என் கையாலே பிடிச்சி தூக்கி போட்டுடணும். ஏன்பா ஒரு சிமெண்ட் மூட்டைக்கு போய் அப்படி கோவப்படுற? மாப்பிள்ள அவன் சம்பாதிச்சு காசு இல்ல மாப்பிள்ள, அதனால தான் கோவப்படுறான். எந்த திட்டு மூதை தூக்கின்னு போச்சுன்னு தெரியல மாப்பிள்ள. திருட்டு மூதேவியா? டேய் யாரா தூக்கி இருப்பாங்க அவசரங்களாப்புக்க? அதான் நீங்க சொல்லி கொடுப்பியா? பப்புன்னு முஞ்சியா நீ கொம்முன்னு இருந்துரு. நான் சிமெண்ட் திட்டுன்னு திட்டுனுக்கிறேன், உன்னே திட்டான். டக்கு நமக்கு விடுப்பா அவனை. தங்கம் வெள்ளி வைரம். டேய் நீ கம்முன்னு ரப்பிச்சுக்கண்ணா, கோவத்தை கலப்பாத. நம்மப்பிள்ள இந்த பக்கம் எவனோ தூக்கின்னு வந்த பாத்தியா? டேய் கொம்முன்னு தொலைண்டா, கால் மேலே வைக்க போறான். எனக்கு ஆத்திரம் அடங்கலப்பா, முழு மூட்டப்பா. மாப்பிள்ள நாங்க பாக்கல மாப்பிள்ள, நீ கூட்டுன்னு போ. நான் ஏன்டா கூட்டின்னு போறான்? தைச்சு விட்டுறேன் நாதாவியா. ஏய் போடா. நீ தானே சிமெண்ட் மூட்டை எடுத்து தரேன்னா? எது தரேன்னு சொல்லடா, கண்டுபிடிச்சி தரேன்னு சொன்னேன். அதுதான் சொல்றேன், கண்டுபிடிச்சிதான்.
ஏம்பா நீ போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடு. கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா நான் தான் ஏன் மாட்டுவேன், அசால்ட்டா சொல்ற. ஆமா இல்ல பிஞ்சுக்காரனை கோத்து விட்டுலாமா? கரெக்டான யோசனை. என்னடா மாப்பிள்ள உங்க பாட்டுன்னு பேசுங்க அடிக்கிறீங்க. அது ஒண்ணும் இல்லை, நீங்க பேசிட்டு இருங்க. பிஞ்சுக்காரனா அவங்க எதனா கேட்டாங்கன்னா ஆமா நான் தான் எடுத்தேன்னு சொல்லணும். உங்களுக்கு பங்கு தரேன்னா சரி. மாப்பிள்ள உங்க அப்பா ஏதோ சொல்றான் அந்தாலும் சரின்றான், நான் தான் நடிக்குதுங்க. ஒன்னும் இல்ல மாப்பிள்ள, அது ஒரு காமெடி விஷயம். காமெடி விஷயமா? இதுனா பின்னால அது ஒண்ணும் இல்ல மாப்பிள்ள, உக்காரத்துக்கு நல்லா இருக்குன்னு பிஞ்சுக்கான தான் எத்தனை வந்து குத்துச்சியா. பிஞ்சுகான எத்தானு குத்தானா? பிஞ்சுகானா என்ன அது? தங்கம் வெள்ளி வைரம். என்னடா சம்பந்தமே இல்லாம தங்கம் வெள்ளி வைரம்னுங்கிறான். தெரியல நீயே கேட்டுக்குப்பா. நீ தானே எடுத்துன்னு வந்த? ஆமா ஆமா. மௌன அப்படியே வரும் என்ன கையால் வீசுங்கிறா? நான் கோவத்துல இருக்கிறேன்பா. மாப்பிள்ள கொஞ்சம் இல்ல நீ ஏன்டா அப்படியே சோகமாயிடுற? பிஞ்சுக்காரன் தான் எடுத்துன்னு வந்தாரு. நான் ஏதோ துணி மூட்டை மேதிக்குது. சிமெண்ட் மூட்டை. ஏன் மூட்டை ஏன் மூட்டை ஏன் மூட்டை? ஆமா ஆமா. என்னடா இது பாவம், அவன் சிமெண்ட் மூட்டை தீன் வந்துக்கிறீங்க. ஏய் நாங்க அப்போ சொல்லிட்டு பிஞ்சுக்காரன் தான் எடுத்துன்னு வந்தாருன்னு. ஆமா இல்ல பிஞ்சுக்கானா? ஆமா ஆமா. பிஞ்சுகானா பாவம், அவனே வீடு காட்டான், அவன் சிமெண்ட்டை தீன் வந்துக்கிறாடா. உனக்கு விஷயம் தெரியாது, கம்முன்னு போ. இன்னும் கை கால் வீசிருந்தா போய் அவங்கிட்ட வீசான். நான் அடிப்பான்னு பார்த்தாக்கா கையை கோத்து நின்றாட்டா வர்றான். குப்பா என்னடா பண்ண இவனை? இன்னும் பேசி அனுப்பிச்சோமா? நான் என்ன திட்டு போறேன்? அது போய் சொல்லுத. போய் சொல்றானா? ஏய் போய் சொன்னியா? நான் எப்ப போய் சொல்ல போறான்? டேய் கோவிந்தா, எங்க அப்பா ஊர் சுத்தி புறம்போக்கு பண்ணாட பைத்துக்காரன் அப்படிலாம் சொன்னான். அது மட்டுமா, என்னப்பா நீ முக்கியமானத விட்டா லூசுன்னு சொன்ன அதை விட்டா. ஏய் இப்படியா சொன்ன? எப்ப நான் எப்ப சொன்னா? வாயிலே கேட்டா எப்படி சொல்லுவான்? போய் தோலை உரிச்சு கேளு. வாடா, நான் வீட்டுல போய் தோல் விட்டுறேன். என்ன மாப்பிள்ள இங்க ஒரு 2 பேர்ல விட்டீங்க, அங்க ஒரு 2 பேர்ல விட்டீங்க. விடுமாப்பிள்ள பெறலட்டும். உண்மையா சொல்லி சிமெண்ட் மூட்டையா நீ தானே தீன் வந்தா? எப்படி மாப்பிள்ள கரெக்டா சொல்றா? சிமெண்ட் மூட்டையை எப்பதான் தூக்க முடியும் பிஞ்சு கண்ணாலா? சரி விடு பாத்துக்கலாம், வா வேற எதனா மாட்டுதான்னு பாக்கலாம். டேய் என்னையும் கூட்டு போங்களாடா. நீ போயா ஏரியில போய் 25 அடி பழங்குது, அதுல ஊந்துட்டு வா, அப்புறம் கூட்டின்னு போறோம். கொழுப்பு பத்தியாதுக்கு எப்படி பேசி போதா? போடுங்க போடுங்க நல்லா போடுங்க. 1 2 3